நீங்கள் வெளிநாட்டை எடுத்தால் அவங்கெல்லாம் நான்ஸ்டிக் வேண்டாம். ஜப்பான்லாம் நான்ஸ்டிக்கே வேண்டாம், இனிமேல் யூஸ் பண்ணாதீங்கங்கிற அளவு சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி பழக்கம்? பாட்டியோட தோசைக்கல், அதுக்கு மரியாதை ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ தடவை அதில் தோசை வார்த்திருப்பாங்க. முதல் தோசையே ஈஸியாக வெளில வரும், பிரச்சனையே இல்லை, இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு அப்படி ஒரு பழக்கம். அதே பழக்கத்தை இந்த நான்ஸ்டிக்கில் கொண்டுறாங்க. நான்ஸ்டிக் வந்து கீழே அலுமினியம், மேலே டெஃப்லான், தட் இஸ் பிளாஸ்டிக். இதில் ஒரு ஸ்க்ராட்ச் வந்தால் தூக்கி போட்டுடணும். நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த டெஃப்லான் ஃபுல்லாக சாப்பிட்டு அது கீழே அலுமினியம் வரலாம் அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா த கான்செப்ட் இஸ் நம்ம யூஸ் பண்ண தோசை ஈஸியாக வந்துடும். எதுக்கு நான்ஸ்டிக் கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரி எண்ணெய் குறைவாக ஊற்றி பண்ணலாம். நம்ம ரெகுலர் தோசைக்கல்லையே தோசைக்கட்டு யூஸ் பண்ணி, இரும்பு தோசைக்கல்லே இல்லை வெங்காயம் இல்லை உருளைக்கிழங்கு இதை நல்லா அப்படியே தீத்திட்டு அப்புறம் தோசை வாருங்க, ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு தோசையே ஈஸியாக வரும்.